கிளாப்பர் போர்டு தலைப்பு: துத்தி இலை கஷாயம் மூல நோய்க்கு உண்மையில் பயன்படுமா? வணக்கம் நண்பர்களே, நம் சுற்றுப்புறங்களில் இயற்கையாக வளரக்கூடிய துத்தி செடி பற்றி பல பாரம்பரிய மருத்துவ குறிப்புகள் உள்ளன. துத்தியின் தாவரவியல் பெயர் அபியூட்டலோன் இண்டிகம். சித்தம் மற்றும் ஆயுர்வேத பாரம்பரியத்தில் இந்த தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இப்போது முக்கியமான கேள்விக்கு வருவோம். துத்தி இலையை கஷாயமாகச் செய்து குடித்தால் மூல நோய்க்கு பயன்படுமா? இதற்கு பதில்: பாரம்பரிய பயன்பாடு இருக்கிறது, ஆனால் நவீன மனித மருத்துவ ஆதாரம் இன்னும் குறைவாக உள்ளது. இந்திய மருத்துவ தாவர தரவுகளில் துத்தி தாவரத்தின் சில பகுதிகள் மூலநோய், குறிப்பாக ப்ளீடிங் பைல்ஸ் தொடர்பான பாரம்பரிய பயன்பாட்டுடன் குறிப்பிடப்பட்டுள்ளன. சில பாரம்பரிய மருத்துவ குறிப்புகளில் துத்தி இலை பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துத்தி இலை கஷாயம் குடித்தால் மூலநோய் குணமாகும் என்று உறுதியாக நிரூபிக்கும் தரமான மனித மருத்துவ ஆய்வுகள் போதுமான அளவில் இல்லை. எனவே இதை மருத்துவர் பரிந்துரைக்கும் சிகிச்சைக்கு மாற்றாக கருதக்கூடாது. மேலும், மூலநோய் என்பது ஒரே மாதிரியான பிரச்சினை அல்ல. உள்மூலம், வெளிமூலம், இரத்தப்போக்கு, வலி, வீக்கம் போன்ற நிலைகள் இருக்கலாம். குறிப்பாக மலத்தில் இரத்தம் வந்தால் அது மூலநோய் மட்டுமே என்று முடிவு செய்துவிடக்கூடாது. வேறு குடல் நோய்களாலும் இரத்தப்போக்கு ஏற்படலாம். அதனால் துத்தி இலை கஷாயத்தை வீட்டிலேயே தயாரித்து தொடர்ந்து குடிப்பதற்கு முன், குறிப்பாக ஏற்கனவே மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள், தகுதியான சித்த மருத்துவர் அல்லது நவீன மருத்துவரின் ஆலோசனையைப் பெறுவது பாதுகாப்பானது. துத்திக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் இடம் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் பாரம்பரியம் என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சிகிச்சை என்பதற்கு சமம் அல்ல. நாம் பாரம்பரிய அறிவை மதிப்போம், அதே நேரத்தில் அறிவியல் ஆதாரத்தையும் மதிப்போம். இத்தகைய நம்பகமான மூலிகை மருத்துவ தகவல்களுக்கு நலம் நம் கையில் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.